அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அது என்னன்னு கேக்குறீங்களா? 1 மந்த்துக்கு பிறகுதான் தாக்குதல் முடிவை எடுப்போம் என்று. ஆனா இத சொல்லிட்டு கோழைத்தனமா ஈரானில் உள்ள 3 அணு ஆயுத நிலையங்கள் மீது எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாம அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த நேரத்துல ஈரானிய தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அமெரிக்கா இதுவரை காணாத பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று. இந்த விஷயம் கேட்டு அமெரிக்க மக்கள் இஸ்ரேல் போர்ல ட்ரம்ப் நுழைந்ததை அடுத்து அமெரிக்க மக்கள் ட்ரம்ப் வெளியேற வேண்டும் என்று மிக பெரும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அது மட்டுமல்ல, ஈரானுக்கு பக்க பலமாக பாகிஸ்தான், ரஷ்யா, சைனா, இன்னும் வடகொரியா கூட இருக்கு. எந்த அளவுக்கு என்றா ஒரு தடவை வடகொரியா ஜனாதிபதி சொல்றாரு, அமெரிக்கா ஈரானை தாக்க அரபு நாடுகிட்ட இடம் கேக்குது. ஏன்? அவங்க எல்லாம் பார்ட்னர்ஷிப் தான். அதோட இந்த ஜனாதிபதி நிப்பாட்டல்ல, எங்களுடைய நாட்டுல இருந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய ஆயுதம் இருக்கு என்று. அது மட்டுமல்ல, ரஷ்யா ஜனாதிபதியும் அமெரிக்காவை பயங்கரமா எச்சரிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு என்றா உலகம் 3வது பெரிய போராக மாறுமோ என்று கூட தெரியாது.